அனைத்து யூடியூப் நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல உமன்ஸ் பேண்டிஸ் உமன்ஸ் பிரீஃபுக்கு பேட்டர்ன் எப்படி போடுறது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஸோ அதோட மெஷர்மெண்ட் சார்ட் இதுதான். இந்த மெஷர்மெண்ட் சார்ட்டை வச்சு நம்ம பேட்டர்ன் போடலாம். ஃபர்ஸ்ட் இதோட மெஷர்மெண்ட் சார்ட் இதோட பாயிண்ட் ஆஃப் மெஷர் ஆர்ட் ஒர்க் ஸ்பெக் டீடைல்ஸ். ஸோ இதை வச்சு நம்ம இப்போ பேட்டர்ன் போட ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம பேட்டர்ன் போடுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எல்சிஎஸ்க்கு மட்டும் இப்போதைக்கு பேட்டர்ன் போடலாம். ஸோ எல்சிஎஸோட மெஷர்மெண்ட் சார்ட் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ரிலாக்ஸ்டு 32, சைடு லென்த் இன்க்ளூடிங் வேஸ்ட் பேண்ட் 12, ஹிப் வித் 36, டை வித் ரிலாக்ஸ் 19, front raise including waistband to crotch panel 19, crotch panel length 15, crotch panel width at front 9, front raise including waistband to back raise including waistband to crotch panel 24, crotch panel width at back 15, back raise waistband height 2.5 cm, crotch panel 10 cm below from front 12 cm. இந்த மெஷர்மெண்ட் வச்சு நம்ம பேட்டர்ன் எப்படி போடுறது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். வாங்க பேட்டர்ன் போடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரண்ட் ரைஸ் இன்க்ளூடிங் வேஸ்ட் பேண்ட் டு கிராச் பேனல் அது 19 cm பிளஸ் இந்த கிராச் பேனல் 10 cm பிலோ ஃப்ரம் ஃப்ரண்ட் அப்படின்னு அந்த 10 சென்டிமீட்டரும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும், இங்கிருந்து இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த ஜியில இருந்து இது வரைக்கும் அதையும் சேர்த்து நம்ம மெஷர்மெண்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ஃப்ரண்ட் ரைஸ் இன்க்ளூடிங் வேஸ்ட் பேண்ட் 19 பிளஸ் 10 29 29 சென்டிமீட்டர் நம்ம லெங்த் எடுத்துக்கலாம். ஹிப் வித் பார்த்தீங்கன்னா 36 பாதி 18 சென்டிமீட்டர். அப்போ 29 18 லெங்த் பார்த்தீங்கன்னா 29 வித் பார்த்தீங்கன்னா 18 சென்டிமீட்டர். அடுத்து நம்ம பாயிண்ட் என்ன பாயிண்ட் வைக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் ரைஸ் இன்க்ளூடிங் வேஸ்ட் பேண்ட் டு கிராச் பேனல் 19 சென்டிமீட்டருக்கு ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் ரைஸுக்கு 19 சென்டிமீட்டர் 19 சென்டிமீட்டர். அடுத்து வேஸ்ட் ரிலாக்ஸ்டு எவ்வளோ கேட்டிருக்காங்க? 32 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 32 சென்டிமீட்டருக்கும் நம்ம இங்கே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கலாம். 32 பாதி 16 சென்டிமீட்டர் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து சைடு லென்த் 12 சென்டிமீட்டர். அப்போ சைடு லென்த்துக்கும் இங்கே ஒரு மார்க் போட்டுக்கலாம். சைடு லென்த் பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த தேவையில்லாத பாயிண்ட் வந்து டிலேட் பண்ணி விட்டுடலாம். இது இந்த ரெண்டு அப்புறம் இங்கே ஒரு மெஷர்மெண்ட் இருக்கு. இந்த மெஷர்மெண்ட் crotch panel 10 cm below from front 12 cm கேட்டிருக்காங்க. அப்போ கே இந்த கே எங்க இருக்கு? கே பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் இந்த எண்டு தான் அந்த மெஷர்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ எவ்வளோ கேட்டிருக்காங்க? 12 சென்டிமீட்டர் அப்படின்னா 12க்கு பாதி 6 இங்கே 6 சென்டிமீட்டர். இனி இந்த பாயிண்ட் டிலேட் பண்ணி விட்டுலாம். இப்போ நமக்கு இங்கே 12 தான் வேணும். 12.17 இருக்கு. ஸோ நம்ம இதை வந்து டிசைனில் போய் இதை வந்துட்டு லாஸ்ட் ஹொரிசாண்டலில் 12 சென்டிமீட்டர். ஓகே, இது நம்ம கரெக்ட் பண்ணி வச்சு. இப்போ நமக்கு இந்த இடத்துல நமக்கு எவ்வளோ வேணும்? கிராஸ் பேனல் வித் அட் ஃப்ரண்ட் 9 சென்டிமீட்டர் வேணும். 9 ஸோ நம்ம இங்கிருந்து ஒரு கைட்லைன் எடுத்துட்டு இங்கே 9க்கு பாதி 4.5 சென்டிமீட்டர் இங்கே ஒரு லைன் போட்டுக்கலாம்.
இங்க ஒரு லைன் கைட் லைன் வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட்ல இந்த 4.5 சென்டிமீட்டருக்கு ஒரு பாயிண்ட் வச்சாச்சு. அடுத்து ஷேப் வந்து நம்ம கட் ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். ஜஸ்ட் ஓகே. இப்போ வந்து இது வந்து ஃப்ரண்ட் வந்து நம்ம போட்டாச்சு. இப்போ வந்து அடுத்து பேக் வந்து நம்ம இதிலே வரைஞ்சிக்கலாம். இப்போ டிராஃப்ட் லைன் எடுத்துட்டு பேக்கும் நம்ம இங்க ஒரு மார்க்கு வந்து இங்க ஒரு டிராஃப்ட் லைன் ஒன்று போட்டு ஃபினிஷ் டிராஃப்டிங் கொடுத்துடலாம். அடுத்தது இந்த கிராச் பேனல் ஹைட் எவ்வளோ கேட்டிருக்காங்க. கிராச் பேனல் ஹைட் பார்த்தீங்கன்னா கிராச் பேனல் லென்த் பார்த்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. ஸோ 15 சென்டிமீட்டர்ல இங்கே 10 போயிடுச்சு அப்படின்னா மிச்சம் வந்து 5. அப்போ இங்கே வந்து 5க்கு ஒரு மார்க் போட்டுடலாம். 5ல இங்கே எவ்வளோ வேணும். கிராச் பேனல் வித் அட் பேக் பார்த்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர். வித் பேக் 15 சென்டிமீட்டர். அப்போ 15க்கு பாதி 7.5 சென்டிமீட்டர். இது இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். வந்து லைட்டா ஷேப் கொடுத்தலாம். இப்போ பார்த்தோம்னா நம்ம வந்து ஃப்ரண்ட்டும் பேக் ரெண்டுமே போட்டாச்சு. இப்போ வந்து இது வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பீஸ் இந்த கட் டூல் வச்சுட்டு இந்த பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போதைக்கு மெஷர்மெண்ட் சீம் அலவன்ஸ் எதுவுமே கொடுக்க வேண்டாம். இல்லை கடைசியில் பார்க்கலாம். இது வந்து ஃப்ரண்ட் FRONT ஃப்ரண்ட் கட் 1. இங்க வந்து ஃபோல்டு இதுல வந்து நம்ம வந்து இப்போ 2.5 சென்டிமீட்டர் வந்து இதுல கட் பண்ணணும். 2.5 சென்டிமீட்டர் எலாஸ்டிக் வேஸ்ட் பேண்ட் ஹைட் வந்து 2.5 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. அந்த 2.5 சென்டிமீட்டர் வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்றதுக்கு இங்க எக்ஸ்டெண்ட் இன் பேரல் அப்படின்னு சொல்லி ஒரு டூல் இருக்கு. இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிட்டு இங்க ஒரு கிளிக்கு, இங்க ஒரு கிளிக்கு. இங்க பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுமா மைனஸ் பண்ணுமான்னு இருக்கு. அப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா 2.5 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த 2.5க்கு இங்க லைன் வந்துருச்சு. இது என்ன அப்படின்னா பெருசாகும். நமக்கு பெருசாக வேண்டாம். அந்த எலாஸ்டிக்கோட மெஷர்மெண்ட் வந்துட்டு நம்ம இதுல மைனஸ் பண்ணும். ஸோ -2.5 அப்படிங்கும்போது 2.5 உள்ள வந்துருச்சு. இதை நம்ம ஓகே கொடுத்தோம் அப்படின்னா கட் ஆகி அந்த இடத்துல வந்துட்டு இதாயிருச்சு.
வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வந்து கொடுத்துடலாம். 0.9 சென்டிமீட்டர். இங்கே வந்துட்டு 1 சென்டிமீட்டர் எலாஸ்டிக் போட்டால் 1.25. ஓகே, இது வந்து ஃப்ரண்ட் வந்து நம்ம பேட்டர்ன் போட்டாச்சு. அடுத்து பேக் எடுத்துக்கலாம். பேக் அதே மாதிரி ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அது ரெண்டு பேக்கும் ட்ரேஸ் பண்ணி எடுத்தாச்சு. வந்து பேக்குக்கு வந்துட்டு நம்ம பேக் ரைஸோட மெஷர்மெண்ட் எவ்வளோ எடுத்துக்காங்க? 24 கேட்டிருக்காங்க. 24க்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கோம். 24. இங்க வந்துட்டு நம்ம ஒரு டிராஃப்ட் லைன் போட்டு லைட்டா இங்க ஷேப் எடுத்தோம். ஷேப் எடுத்துட்டு இந்த கார்னர் கட் பண்றதுக்கு இதுலயே பாத்தீங்கன்னா கட் பீஸ் இன் அலோ கட் பீஸ் அலாங் இன்டர்னல் அப்படின்னு இருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரே ஒரு கிளிக் கட் ஆயிடுச்சு. இது வந்துட்டு இப்போதைக்கு இதுக்கு ஸ்டிச்சிங் வச்சு வேண்டாம். ஓகே கொடுத்து இந்த பீஸ் வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு ஃபிளிப் ஹொரிசாண்டல் கிளிக் பண்ணா பீஸ் இப்படி திரும்பிடுச்சு. இதை வந்து இந்த பீஸ் கூட நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்றதுக்குன்னா டூல் இது வந்துட்டு ஜே வந்து நம்ம இந்த பீஸ் கூட ஜாயின் பண்ணியாச்சு. இதை வந்து இப்போ வந்து ஃப்ரண்ட் இதையும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நம்ம அந்த 2.5 சென்டிமீட்டர் வந்து கம்மி பண்ணிடலாம். 2.5 சென்டிமீட்டர். இது வந்து -2.5 ஆல்ரெடி கொடுத்து அப்படியே இருக்கு. கிளிக் பண்ணு. இனி இதில் வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் இங்கேயும் கொடுத்துடலாம். 0.9 சென்டிமீட்டர். இங்கே வந்துட்டு 1.25 சென்டிமீட்டர். கார்னர் வந்துட்டு ஃபோல்டிங்காக மாதிரி கொடுத்துருக்கேன். இது வந்து பேக்கு ஷீட் கட் 1. இங்க வந்து ஃபோல்டு FOLD ஃபோல்டு. இப்போ வந்து தை மெஷர்மெண்ட் நம்ம செக் பண்ணவே இல்லை. தை மெஷர்மெண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? தை வித் ரிலாக்ஸ் வந்து 19 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. அப்போ குறைஞ்ச ஒரு 1.5 இருந்து 2 சென்டிமீட்டர் வரைக்கும் எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் நமக்கு வந்து எலாஸ்டிக் வைக்கிறதுக்கு எலாஸ்டிக் அடிச்சு வரும்போது அந்த ரிங்கிள்ஸ் எல்லாம் வர்றது கரெக்டாக இருக்கும். 20.90 அப்போ 2 சென்டிமீட்டர் இதில் டிஸ்டன்ஸ் வந்து 20.95 இருக்கு. 2 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு எவ்வளோ வேணும்? 19 வேணும். ஸோ அந்த 2.5 அந்த 2 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு. அது
எலாஸ்டிக் அடிக்கும்போது கரெக்டாக வந்துடும். இப்போ பேக்கு போட்டாச்சு. பேக் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்டிச்சிங் அலவன்ஸை ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து ஃபோல்டிங் பண்ணலாம். ஃபோல்டிங் இதை ஓப்பன் பண்ணலாம். இந்த பாயிண்ட் எல்லாம் டிலேட் பண்ணி விட்டுறலாம். ஓகே, இப்போ பிரீஃப் பேட்டர்ன் வந்து நம்ம போட்டாச்சு. ஸோ இது வந்து மெஷர்மெண்ட் செக் பண்ணிக்கலாம். ஹிப்பு வித்து 36, ஃப்ரண்ட் ரைஸ் 16.5, 17, 18, 19 centimeter including waist band 19 centimeter. Back rise 21.5 plus 2.5 24. அப்போ பேக் ரைஸ் இன்க்ளூடிங் வேஸ்ட் பேண்ட் 24. ஸோ அவ்வளோதான். பேண்டீஸுக்கு வந்து நம்ம பேட்டர்ன் போட்டாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். வீடியோ வந்து இந்த பேட்டர்ன் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.